அல்லாவோட புனித இடம்னு சொல்லப்படுற கப்பால அதிசய நீரூற்று ஜம்சம் கிணறு. ஏறத்தாழ 5000 வருடங்களுக்கு முன்பு சவுதி அரேபியா நபி இப்ராஹிம்னு சொல்லப்படுறவர் அல்லாவோட கட்டளைப்படி தன்னோட மனைவியும் ஒரு வயது கைக்குழந்தையையும் தனியா பாலைவனத்துல விட்டுட்டு போயிடுறாரு. அவருடைய மனைவியான ஆஜர் சுத்திமுத்து பார்க்க எங்கேயுமே தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியல. அதனால தன்னோட கைக்குழந்தைய 7 தாட்டி 2 மலை மேல ஏறி வந்திருக்காங்க. ஷாஹா மற்றும் மருவா மலை மேல 7 தாட்டி இறங்கி வந்தோடனே அந்த தன்னோட கைக்குழந்தைக்கு ரொம்பவே தாகம் எடுத்ததை உணர்ந்த ஆஜர் கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு. நபி இப்ராஹிமோட கைக்குழந்தை கீழே தாகம் தாங்க முடியாம காலை மண்ணுல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கு. காலை போட்டு சொரண்ட இடத்துல தண்ணி நிக்காம வந்துகிட்டே இருக்கு. அதை உணர்ந்த ஆஜர், இது கடவுள் நம்மளுக்காக கொடுத்த நீர் இப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தேவையான அளவுக்கு நீரை அருந்திட்டு தன்னோட குழந்தைக்கும் கொடுத்துட்டு அந்த நீரை கட்டுப்படுத்துறதுக்காக ஜம்சம்னு அரேபிய வார்த்தையில சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போட சவுதி அரேபியாவில் புனித இடத்துல போற்றப்படுற கப்பால இருக்கிற புனித நீரான ஜம்சம் கிணறு.